Hello friends, welcome to Unique Learning for All. So today we are going to see the implementation of stack using array in C++. So இதில் வந்து நம்ம C++ ஓட important practical program சொன்னால் இந்த stack using arrayலேருந்து தான் start ஆகும் with data structure conceptல. So in this picture you can see the array values of 3 values has been entered. So 10, 20, 30. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா push operations இருக்கும், pop operation இருக்கும். So push வந்து வரணும் இல்லை, we are inserting a value into the stack, and pop operation is deleting a value one by one from the stack. So நீங்கள் வந்து values insert பண்ணும்போது top இந்த pointer வந்து என்ன ஆகும்னா it is incremented. So if it is incremented அப்படின்னா வந்து values வந்து increment ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஓகேங்க, that is stack grows in this direction. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா pop operation வந்து it is used for deleting the values in the stack. Lost in first out conceptல வந்து delete ஆகும். ஸோ இங்கே அப்போ வந்து top வந்து decrement ஆகும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டாக நம்ம என்ன வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ, ஸோ 30 இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னா அதில் வந்து டாப்ன்றது பாயிண்ட் ஆகிருக்கும் இந்த டாப்பை. ஸோ இப்போ வந்து நான் டெலீட் பண்ணும்போது இது வந்து நான் லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ண வேல்யூ தான் என்னால் ஃபஸ்ட்டு டெலீட் பண்ண முடியும், அதுதான் வந்து LIFO. ஸோ அப்போ வந்து நீ டாப்பை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிங்கன்னா தட் இஸ் டாப் வந்து இட் இஸ் மூவ் டு 20 அப்படின்னா here the 30 value is deleted. So in order to explain demo purpose, so I've written the program, and for you I'm going to compile the stack program using array. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்டாக் இதில் வந்து மெம்பர்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் டேட்டா மெம்பர்ஸ்லாம் சொல்லுவோம்ல. என்ன அப்படின்னா இது வந்து கிளாஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டாக் யூஸிங் அரே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ C++ ப்ரோக்ராமில் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆர் யூஸ்டு வித் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதோட டேட்டாஸை ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ ஹியர் கிளாஸ் ஸ்டாக், இந்த கிளாஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கு. ஸோ இங்கே வந்து பப்ளிக்காக அந்த ஸ்டாக்குள்ள பப்ளிக்ன்ற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுத்துருக்கோம். எதுக்கு அப்படின்னா இந்த டேட்டாஸ் இருக்கு இல்லையா, அரே ஆஃப் 10 வேல்யூஸ் டாப். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் 10 வேல்யூஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணலாம் அந்த ஸ்டாக் அந்த அரேயில். ஸோ அப்புறம் வந்து டாப்ன்ற ஒரு இன்டிஜர் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஃபார் இன்க்ரிமெண்டிங். அதாவது நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா டாப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கும், இல்லை டெலீட் பண்ணிங்கன்னா டாப் வந்து டிக்ரிமெண்ட் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு வந்து இந்த வேரியபிள் நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹியர் ஸ்டாக் ஃபங்க்ஷன், அதாவது இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் கான்செப்ட். ஸோ கிளாஸ் நேம் அண்ட் தி ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆர் சேம் இன் தி கன்ஸ்ட்ரக்டர் கான்செப்ட். ஸோ இதில் வந்து நம்ம டாப் வந்து ஸ்டார்டிங்கில் 0 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், பிகாஸ் we are going to insert an element in an empty stack. ஸோ அப்போ வந்து டாப் வந்து நம்ம 0 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். தென் அதர் 3 functions in the class stack வந்து பார்த்திங்கன்னா void push int k. ஸோ இதில் நம்ம வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு பேராமீட்டர் தேவைப்படுது. ஸோ இயர் கே வேல்யூ வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம இன்சர்ட் பண்ணுற வேல்யூஸ் எல்லாமே இன்டிஜர் டைப் டேட்டா தான். ஸோ அதனால் int kன்னு சொல்லி நம்ம இங்கே கொடுக்குறோம். தென் void pop. ஸோ இதை நம்ம டிக்ளேர் தான் பண்ணுறோம், இனிமேல் தான் நம்ம வெளியில் டிஃபைன் பண்ணுவோம் கிளாஸுக்கு வெளியில். ஸோ இந்த பாப் ஆப்ரேஷன் வந்து ஃபங்க்ஷன் வந்து நம்ம டெலீட் பண்ணுறதுக்காக. தென் பிரிண்ட் ஸோ நம்ம இன்சர்ட் பண்ணிட்டுக்கப்புறம் டெலீட் பண்ணிட்டுக்கப்புறம் ஸோ ரிமைனிங் வேல்யூஸ் ஸ்டாக்ல ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனு. இதெல்லாமே நம்ம டிக்ளேர் தான் பண்ணியிருக்கோம் இன்சைட் தி கிளாஸ். அண்ட் தென் இதோட கிளாஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு வித் செமிகோலன். ஸோ இப்போ வந்து நம்ம கிளாஸுக்கு வெளியில் இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த கிளாஸோட ஃபங்க்ஷன் நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக இப்போ கிளாஸ் ஸ்டாக். ஸோ இந்த கிளாஸ் இந்த ஸ்டாக்கோட கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாக் கிளாஸோட ஃபங்க்ஷன் அதை நான் டிஃபைன் பண்ணேன் அப்படின்னா void stack. ஏன் இங்கே voidனா இங்கே நான் புஷ் ஆப்ரேஷன், இங்கே புஷ் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணும்போது இங்கே நான் void டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து இங்கே நான் ரிட்டர்ன் டைப் வந்து void நான் கொடுக்கணும், void. ஸோ கிளாஸ் நேம். ஸோ இதை வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். எதுக்குன்னா நம்ம ஃபங்க்ஷன் வெளியில் டிஃபைன் பண்ணுறோம் இல்லையா, கிளாஸுக்கு வெளியில் நீங்கள் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணதாக இருந்தால் அந்த கிளாஸ் நேம் கொடுத்துட்டு அந்த கிளாஸில் உள்ள ஃபங்க்ஷன் நேமை நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் நம்ம கொடுக்குறோம். ஸோ டிஃபைன் பண்ணுறோம். ஸோ டிஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு செமிகோலன் தேவைப்படாது.
ஸோ இதில் வந்து புஷ் ஆப்ரேஷன். ஸோ இதில் வந்து எப்படின்னா நம்ம வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணுறோம். அப்போ வந்து டாப் வந்து நம்ம ஈக்குவல் டு 10 இருந்துச்சுன்னா, ஸோ நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம் அரே ஆஃப் 10 வேல்யூஸ் தான் நம்ம கொடுக்க முடியும்ன்றதை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ 10 வேல்யூஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா ஸ்டாக் வந்து ஃபுல். அப்படி இல்லையா நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து நான் டாப் வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த வேல்யூ ஈக்குவல் டு கே. ஸோ நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அது கே மூலமாக பாஸ் ஆகி அது வந்து டாப்பில் வந்து இனிஷியலைஸ் ஆகிடும். இப்போ ஏ ஆஃப் 0, அதாவது ஃபஸ்ட்டு வேல்யூ கொடுக்குறீங்கன்னா நீங்கள் 10 கொடுக்குறீங்கன்னா அந்த 0ன்றது என்னது அந்த டாப். ஓகேங்களா? ஈக்குவல் டு கே 10ன்றது என்னதுன்னா கே. ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம இப்போ டிஃபைன் பண்ணியிருக்கோம் புஷ் ஆப்ரேஷன். தென் பாப் ஆப்ரேஷன். ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்டாக் வாய்டு ஸ்டாக்ன்றது கிளாஸ் நேம், பாப்ன்றது என்னது ஃபங்க்ஷன் நேம். ஸோ அதோட ரிட்டர்ன் டைப் வந்து பார்த்திங்கன்னா வாய்டு தான், பேராமீட்டர் எதுவும் நம்ம பாஸ் பண்ணல. ஸோ இங்கே வந்து டாப் வந்து ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ஸ்டாக் வந்து எம்டின்னு நம்ம மெசேஜ் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ வேல்யூஸ் இருக்குது, ஸோ நம்ம டெலீட் பண்ணலாம் அப்படின்னா எல்ஸ் கண்டிஷனில் டாப் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம டாப் ஈக்குவல் டு டாப் -1. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம், டாப்பை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் கான்செப்டில் இப்போ நம்மளுக்கு அவுட்புட் பார்த்தா தெரியும். தென் பிரிண்ட். ஸோ ரிமைனிங் வேல்யூஸ் வந்து இருக்கும்போது நம்ம பிரிண்ட் ஆகுது. இப்போ வந்து டாப் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ஸ்டாக் வந்து நம்ம எம்டின்னு வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஸோ ஃபார் லூப்பை வச்சு ஸோ ஸ்டாக்கில் என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்கோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கெட் பண்ணி நம்ம அதை பிரிண்ட் பண்ணுறோம். அதுதான் வந்து இந்த பிரிண்ட் கான்செப்ட், இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனோட கான்செப்ட், அதாவது டிஸ்பிளே ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதை வந்து மெயின் ஃபங்க்ஷன் இப்போ நம்ம கிளாஸை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை வெளியில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். என்ன ஃபங்க்ஷன்லாம் புஷ், பாப் அண்ட் டிஸ்பிளே. ஸோ இப்போ வந்து மெயின் ஃபங்க்ஷனில் தான் ப்ரோக்ராம் பிகின்ஸ் டு எக்ஸிக்யூட். ஸோ இதில் வந்து ஸ்டாக்ன்றது கிளாஸ் நேமு, நான் இப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்ன்றது என்னது ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா நான் அந்த புஷ் ஆப்ரேஷன், பாப் ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்ட் சிஹெச் அப்புறம் வந்து எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ தென் கிளியர் ஸ்க்ரீனை for displaying the output இந்த empty screenல வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக clear screen யூஸ் பண்ணுறேன். ஸோ do while கான்செப்ட். ஸோ இந்த do while கான்செப்ட் இந்த சிஹெச் இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 1ன்னு கொடுத்தா எனக்கு புஷ், 2 கொடுத்தா பாப்பு, 3 கொடுத்தா பிரிண்ட், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதே மாதிரி 4 கொடுத்தா எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ என்டர் இந்த லைன் வந்து பேக் ஸ்பேஸ். ஓகே, enter the choice. ஸோ நீங்கள் டபுள் கோட்ஸில் என்ன கொடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு அங்கே பிரிண்ட் ஆகிடும் அவுட்புட்டில். ஸோ இங்கே வந்து சிஹெச்ன்றது என்னது யூசர்கிட்டேருந்து நம்ம வாங்குகிற வேல்யூ தான். இங்கே சிஹெச் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூ வந்து என்னது 1லேருந்து 4க்குள்ளே இருக்கணும். சப்போஸ் 1 இருந்துச்சுன்னா ஸோ புஷ் ஆப்ரேஷன் ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி. ஸோ என்டர் தி வேல்யூ. ஸோ யூசர்கிட்டேருந்து வேல்யூ வாங்கி அப்போ அதை வந்து இந்த புஷ் ஃபங்க்ஷன், ஸோ புஷ் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நான் யூசர்கிட்டேருந்து வாங்கின வேல்யூ நான் இப்போ சப்போஸ் 10ன்னா அந்த 10ன்றது நான் புஷ் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுறேன். எதை வச்சு பாஸ் பண்ணுறேன்னா நம்ம ஸ்டாக்குக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா, எஸ். ஸோ அதை வச்சு நான் பாஸ் பண்ணுறேன் எஸ் டாட் புஷ் எக்ஸ். ஸோ இதன் மூலமாக என்னது கண்ட்ரோல் வந்து அந்த புஷ் ஆப்ரேஷன், அந்த புஷ் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு போய் வேல்யூ வந்து இன்சர்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து என்டர் யுவர் சாய்ஸில் வந்து 1 கொடுக்குறதுக்கு பதிலாக 2 கொடுத்தீங்க. சப்போஸ் 2 கொடுத்தீங்க, அதில் வேல்யூஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா ஸோ பாப் ஆப்ரேஷன் போகும். அதாவது பாப் ஃபங்க்ஷன் கண்ட்ரோல் வந்து அந்த பாப் ஃபங்க்ஷனுக்கு போய் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணோன்னா டெலீட் பண்ணோம் based on last in first out கான்செப்டில். தென் எல்ஸ் சிஹெச் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அதாவது யூசர் வந்து என்டர் யுவர் சாய்ஸில் நீங்கள் வந்து 3 கொடுத்தீங்கன்னா ஸோ வேல்யூஸ் என்னெல்லாம் இருக்கோ அது வந்து என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஆகும். இதில் ஸ்டாக்கில் என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்கோ அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ 4 கொடுத்து அப்படின்னா வந்து ஸோ இது வந்து 3 கொடுக்குற வரைக்கும் இது வந்து லூப்பை வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 1னா புஷ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகணும், 2னா பாப்பு அண்ட் 3னா வந்து பிரிண்ட்டு. ஸோ 4 அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா லூப்பை விட்டு எக்ஸிக்யூட் ஆகி வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனை விட்டு வெளியே வந்துடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரன் பண்ணலாம். Okay, so here I'm going to give 1 for inserting a value. 10 கொடுக்குறேன்.
லாஸ்ட் இன் அகெயின் திருப்பி நான் 1 கொடுக்குறேன், இன்னொரு வேல்யூ நான் கொடுக்கலாம். ஸோ 20. ஸோ இந்த 2 வேல்யூஸ் ஆட் ஆகிருக்கான்னு நான் பார்க்குறதுக்கு 3 கொடுத்து பார்க்குறேன். என்டர் யுவர் சாய்ஸில் வந்து 3 கொடுத்தா நம்மளுக்கு டிஸ்பிளே ஐட்டம் காட்டும். ஸோ 10, 20. ஸோ லாஸ்ட்டாக எது இன்சர்ட் பண்ணியிருக்கேன் 20. ஸோ அந்த கான்செப்ட் தான். இப்போ நான் அகெயின் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 கொடுத்து இன்சர்ட் பண்ணுறேன். என்டர் யுவர் சாய்ஸ் 30 வேல்யூ நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து 30. நான் இப்போ நீங்கள் 3 கொடுத்தேன்னா டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ வந்து டாப் எங்கே பாயிண்ட் அவுட் ஆகிட்டு இருக்குன்னா 30ல் பாயிண்ட் அவுட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் ஐம் கோயிங் டு டெலீட். ஸோ அதுக்கு வந்து என்ன ஆப்ஷன் கொடுக்கணும், என்டர் யுவர் சாய்ஸ் 2 கொடுக்கணும். ஸோ பாப் ஆப்ரேஷன். ஸோ 2 கொடுக்குறேன். ஸோ இப்போ டெலீட் ஆகிருக்கும். ஸோ டெலீட் ஆனது நான் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், 3 கொடுக்கணும் ஃபார் பிரிண்டிங். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே டெலீட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ 30 டெலீட் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் கான்செப்ட் தான். ஸோ நம்ம வந்து என்ன லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணுறோமோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டெலீட் பண்ண முடியும். அதுதான் வந்து என்னது ஸ்டாக் யூஸிங் அரே. ஸோ அகெயின் ஐம் கோயிங் டு கிவ் 2. ஸோ இப்போ என்ன டெலீட் ஆகிருக்கும், 20 டெலீட் ஆகிருக்கும். ஸோ பார்க்கலாமா, 3 கொடுத்து பாருங்கள் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஸோ 20 டெலீட் ஆகிருக்கு. ஸோ ரிமைனிங் வந்து என்னது 10. ஸோ இப்போ நான் 4 கொடுத்தேன்னா ஐ எம் exit out of the program. So this is the stack using array. So hope you like this video. If any queries you can inbox me, and thanks for